இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக சுதா ராஜேஷ். முக்கிய செய்திகள். புதிய 500 ரூபாய் நோட்டு நாசிக்கிலிருந்து சென்னை ரிசர்வ் வங்கிக்கு நாளை புழக்கத்தில் விட ஏற்பாடு. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்றத்தில் பணிகள் மீண்டும் முடங்கியது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள வங்கியின் லாக்கரை உடைத்து கொள்ளை முயற்சி. 9 கோடி ரூபாய் பணம் தப்பியது. தமிழகத்தில் உள்ள ரயில்வே நிலையங்கள், ரயில் பாதைகளில் பொதுமக்கள் செல்ஃபி எடுக்க ரயில்வே துறை தடை. மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்து. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 142ஆக உயர்வு. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், நெல்லித்தோப்பு தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது யார்? நாளை காலை வாக்கு எண்ணிக்கை. விரிவான செய்திகள். புதிய 500 ரூபாய் நோட்டு நாசிக்கிலிருந்து சென்னை ரிசர்வ் வங்கி வந்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சிறுமுரல் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். அதாவது நாசிக்கிலிருந்து 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு விமானம் மூலம் வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து அனைத்து வங்கிகள், தமிழகத்தில் உள்ள வங்கிகளுக்கு இங்குள்ள ரிசர்வ் வங்கியில் இருந்து வங்கிகளுக்கு அனுப்பப்படும். அதைத் தொடர்ந்து இன்று மாலை முதலோ அல்லது நாளையோ 500 ரூபாய் மக்கள் புழக்கத்திற்கு கொடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இன்று ரிசர்வ் வங்கியில் நாம் இருக்கிறோம். இதுவரை சென்றவர்களுக்கு 500 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக, அதாவது முன்பு வரை 10 ரூபாய் நோட்டுகள், 20 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் அவர்களுக்கு 10 ரூபாய் காயின்களாக கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த சில்லறை தட்டுப்பாடு காரணமாக அவர்களுக்கு 1000 ரூபாய் அடங்கிய ஒரு பையில் சில்லறை 10 ரூபாய் காயின்கள் போட்டு கொடுக்கப்படுகிறது. தற்போது இந்த ரிசர்வ் வங்கிக்கு சென்று ரூபாய் நோட்டுக்கு மாற்றிய ராயபுரத்தை சேர்ந்த பூபாலன் நம்மள்ட்ட இருக்கிறார். அவர்கிட்ட இது தொடர்பாக அதோட என்னென்ன மாற்றியுள்ளார்கள் என்பது தொடர்பாக கேட்கலாம். இப்போ நீங்க 2000 ரூபாய் மாட்டி இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ரூபாய் கொடுத்தாங்க? 500 ரூபாய் நோட்டு கொடுத்துருக்காங்களா? 500 ரூபா நோட்டு கொடுக்கல. நாங்கள் 2 1000 நோட்டு 2 500 நோட்டு கொடுத்தோம். அதுக்கு பதில் 10 ரூபா காயின் சில்லறை கொடுத்துக்கிறாங்க. மேற்கொண்டு ஒன்றா பண்ணுறது ஒன்றும் தெரியல. ஏன்னா வீட்டு வாடகை கட்டுறதுனால இப்போ நாங்கள் 5000 காலையில் 9:30 மணிலேருந்து உட்காந்து நின்றுட்டு இந்த 1000 2000 தான் நான் உட்காந்து போகிறேன். இப்போ மேற்கொண்டு இன்னும் வாடகை கட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது தொடர்ந்து பொதுமக்கள் 500 சில்லறை மாற்றுவதற்கு காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று மாற்றி வருகிறார்கள். தற்போது வரை 500 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக இந்த 10 ரூபாய் காயின்கள் அடங்கிய ஒரு பை தான், அது 1000 ரூபாய் அடங்கிய ஒரு பை, காயின் பை தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் அதாவது சில்லறை மாற்றுவது என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கிற பட்சத்தில் தங்களுக்கு இந்த சில்லறை மாற்றியதே ஒரு போதுமான விஷயமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். இந்த 500 ரூபாய் நோட்டுகள் எப்பொழுது புழக்கத்திற்கு வரும் எதிர்பார்த்த இன்று நிலையில் நாசிக்கில் இருந்து தற்போது ரிசர்வ் வங்கிக்கு இந்த 500 ரூபாய் நோட்டுகள், புதிதாக அச்சடிக்கப்பட்ட 500 ரூபாய் நோட்டுகள் வந்துள்ளது. இதன் மூலம் இன்றோ அல்லது நாளையோ அனைத்து வங்கிகள் மூலமாக பொதுமக்களுக்கு 500 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்படும். தமிழகத்தில் உள்ள ரயில்வே நிலையங்கள், ரயில் பாதைகளில் பொதுமக்கள் செல்ஃபி எடுக்க ரயில்வே துறை தடை விதித்துள்ளது. சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் சில மாதங்களுக்கு முன் இளைஞர் ஒருவர் ரயில் பாதையில் நின்று செல்ஃபி எடுக்க முயன்றபோது படுகாயமடைந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி செல்ஃபி எடுக்க முயற்சிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரயில்வே துறை எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 142ஆக உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே புகாராயன் எனும் பகுதியில் பாட்னா இந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று அதிகாலை 3 மணியளவில் தடம் புரண்ட விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் ரயிலின் 14 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு கீழிறங்கின. தடம் புரண்ட ரயில் பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி உருக்குலைந்ததில் பலியானோர் எண்ணிக்கை 142ஆக உயர்ந்துள்ளது. படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது.
சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் விபத்துக்குள்ளான பகுதியில் ரயில்வே பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் விபத்து பகுதிக்கு விரைந்தன. சேதமடைந்த ரயில்வே பெட்டிகளை கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனிடையே ரயில் விபத்துக்குள்ளான இடத்தை நேரில் சென்று மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு உத்தரவிட்டுள்ளார். மேலும் தவறு இழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று முடங்கின. காலையில் இன்று மக்களவை கூடியதும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்றும் வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் என கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதே கோரிக்கையை எழுப்பி மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட அவை பின்னர் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை அண்ணா சாலை ஒயிட்ஸ் ரோடு பகுதியில் உள்ள பேங்க் ஆஃப் மைசூர் வங்கியில் சுவற்றை துளையிட்டு கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. ஆனால் லாக்கரை உடைக்க முடியாததால் 9 கோடி ரூபாய் தப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் திவ்யா. அதாவது பாத்தீங்கன்னா நேற்று வந்துட்டு வங்கிகள் அனைத்தும் வந்துட்டு விடுமுறை என்பதாக முன்றாணிட்டு, அதாவது சனிக்கிழமை இரவு சென்னை அண்ணா சாலையில் இருக்கும் பேங்க் ஆஃப் மைசூர், அதாவது ஒயிட்ஸ் ரோட் சாலையில் இருக்கும் கிளையில் வந்துட்டு சுமார் 2 நபர்கள் வந்துட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இரவு நேரம் வந்துட்டு பின் கதவை, அதாவது வங்கியின் பின் கதவு உடைக்கப்பட்டு, ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டு அதில் துளையிட்டு இருவரும் உள்ளே நுழைக்க முயற்சி செய்திருந்தனர். ஆனால் பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு அனைத்து லாக்கர்களும் பூட்டிய நிலையில் இருந்ததால் எந்த ஒரு லாக்கரையும் வந்து அவர்களால் துறக்க இயலவில்லை. இதன் காரணமாக அவர்களோட 9 லட்சம் ரூபாய் பணம் வந்துட்டு தப்பி சென்றுள்ளது. இது குறித்து அண்ணா சாலை காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டதில் சிசிடிவி கேமராவில் 2 நபர்கள், அதாவது பெண், ஆண், இவர்கள் 2 நபர்கள் வந்துட்டு இந்த கொள்ளை முயற்சியில் வந்து ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இது குறித்து வந்து சிசிடிவி கேமராவில் பதிவான எந்த ஒரு நபரையும் அவர்கள் பற்றிய தகவலையும் வந்துட்டு அவர்கள் அளிக்க வந்து மறுக்கின்றனர். சுமார் இது வந்துட்டு நேற்று இரவு ஒரு 10-11 மணி அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் வந்து அவர்களால் எந்த ஒரு பணத்தையும் வந்து எடுக்க முடியாத காரணத்தினால்கள் வந்துட்டு திருடர்கள் இருவரும் வந்துட்டு தப்பி சென்றனர். இது குறித்து தீவிர விசாரணையில் அண்ணா சாலை போலீசார் வந்துட்டு ஈடுபட்டு வருகின்றார்கள். தஞ்சை, அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை காலை எண்ணப்படுகின்றன. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், நெல்லித்தோப்பு ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த 17ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 4 தொகுதிகளிலும் நாளை காலை 8 மணிக்கு வாக்குகள் எண்ணப்படுகிறது. தஞ்சை தொகுதி வாக்குகள் குந்தவை நாச்சியார் அரசு கலைக்கல்லூரியிலும், அரவக்குறிச்சி தொகுதி வாக்குகள் தலவாய்பாளையத்திலும், குமாரசாமி பொறியியல் கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் தொகுதி வாக்குகள் மதுரை மருத்துவக் கல்லூரியிலும், புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி வாக்குகள் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியிலும் எண்ணப்படுகின்றன. ஒவ்வொரு மையத்திலும் மேஜைக்கு தலா 1 மைக்ரோ ஆப்சர்வர், 1 மேற்பார்வையாளர், 1 உதவியாளர் என இப்பணியில் ஈடுபடுகின்றனர். இந்த தேர்தலில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 81 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது பிற்பகலில் தெரிந்துவிடும். தொகுதியில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கரூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. 17 சுற்றுகளாக நாளை அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜசேகர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். அரவக்குறிச்சி சட்டமன்ற பொதுத் தேர்தல் கடந்த 19ஆம் தேதி முடிவுற்றது. அரவக்குறிச்சி தேர்தலை பொறுத்தளவு பிரதான கட்சிகளான தேமுதிக, அதிமுக, திமுக போன்ற பல்வேறு கட்சிகளும் மொத்தம் 39 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இது மட்டும் இல்லாமல் நாளை காலையில் துவங்கும், இந்த 8 மணிக்கு துவங்கும் இந்த வாக்குப்பதிவு 16 சுற்றுகளாக எண்ணப்படுகிறது. இங்கு 14 டேபிள் அமைத்தும் 4 அறைகளிலும் இந்த வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளது.
இது மட்டும் இல்லாமல் இங்கே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காலேஜுக்குள் வெளியிருந்து உள்ளே செல்லும் அனைவரையும் தீவிர பரிசோதனைக்கு பின் உள்ள அனுப்பப்பட்டுள்ளனர். கேப்டன் செய்திகளுக்காக கரூரிலிருந்து ராஜசேகர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இந்திய காவலர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார். இந்தியா நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதலுக்கு பின்னர் எல்லையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி வருகிறது. இதனால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி செக்டரில் பாகிஸ்தான் ராணுவம் இன்று அத்துமீறி தாக்குதலில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை தலைமை காவலர் ராய்சிங் என்பவர் வீரமரணம் அடைந்தார். 3 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி கடந்த 24 மணி நேரத்தில் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் 3 முறை அத்துமீறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் எளாவூர் அருகே மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மீனவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் எளாவூர் அருகே உள்ள வெள்ளம்பேடு குப்பத்தில் 2 மீனவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு மோதலாக மாறியுள்ளது. இதன் காரணமாக இரு பிரிவு மீனவர்கள் ஒருவரை ஒருவர் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் இந்த மோதலில் பல வீடுகள் சூறையாடப்பட்டுள்ளன. இந்த மோதலில் காயமடைந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அண்ணாதுரை என்ற மீனவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனிடையே பதற்றத்தை தணிக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் வெள்ளம்பேடு குப்பத்தில் முகாமிட்டுள்ளனர். இதற்கிடையே மோதல் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன்.